भजले राम नाम सुखधाम, भजले राम नाम सुखधाम, भजले राम नाम सुखधाम, तेरा पूर्ण हो सब काम. ஓம் சரவண பவ. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இறுதியும் மிகவும் அதிசயங்கள் நிறைந்த தலமும் எது தெரியுமா? அது மதுரை அருகே அழகர் மலையின் பசுமை நிறைந்த மடியில் அமைந்துள்ள பழமுதிர் சோலை. இயற்கை அழகும் ஆன்மீக மகிமையும் ஒன்றாக கலந்த இந்த புனித தலத்தில் முருகப்பெருமான் தனது இரு தேவியரான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அறுபடை வீடுகளில் மூலவராக இரு தெய்வங்களுடன் காட்சி தரும் ஒரே திருத்தலம் இதுவே என்பது இதன் தனிச்சிறப்பு. இந்த மலையை சுற்றி எங்கு பார்த்தாலும் பசுமை, மரங்கள், பறவைகளின் இனிய குரல்கள், குளிர்ந்த காற்று என மனதை அமைதிப்படுத்தும் இயற்கை சூழல் காணப்படுகிறது. அதனால் இந்த இடம் சோலை மலை என்ற பெயரையும் பெற்றது. பழமுதிர் சோலை பற்றி சங்க இலக்கியங்களிலும் அருணகிரிநாதரின் திருப்புகளிலும் சிறப்பாக போற்றப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையை தாங்கி நிற்கும் இந்த திருத்தலம் இன்று வரை தனது ஆன்மீக மகிமையை இழக்காமல் விளங்குகிறது. இந்த தலத்தின் மிகவும் புகழ்பெற்ற நிகழ்வு ஔவையாருக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே நடந்த திருவிளையாடலாகும். தமிழ் உலகின் தலைசிறந்த பெண் புலவரான ஔவையார் தனது அறிவால் உலகம் முழுவதும் புகழ் பெற்றிருந்தார். ஆனால் அந்த புகழால் அவருக்குள் சிறிது அகங்காரமும் தோன்றியதாக கூறப்படுகிறது. ஒரு நாள் மதுரை நோக்கி காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த ஔவையார் மிகவும் களைப்படைந்தார். அருகிலிருந்த ஒரு நாவல் மரத்தின் நிழலில் அமர்ந்தார். அப்போது அந்த மரத்தின் மேல் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் ஒருவர் இருந்தார். அவர் வேறு யாருமல்ல, முருகப்பெருமானே. ஔவையார் அந்த சிறுவனிடம், குழந்தாய் எனக்கு பசிக்கிறது, சில நாவல் படங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார். உடனே அந்த சிறுவன் சிரித்தபடி, பாட்டி, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்ட ஔவையார் குழப்பமடைந்தார். பழத்தில் எப்படி சுட்டதும் சுடாததும் இருக்கும் என்று நினைத்தார். பின்னர் சுடாத பழம் போதும் என்றார். அதை கேட்ட சிறுவன் மரக்கிளையை பலமாக உலுக்கியதும் நாவல் பழங்கள் கீழே விழுந்தன. ஔவையார் அவற்றை எடுத்தபோது பழங்களில் மண் ஒட்டியிருந்தது. அதை நீக்குவதற்காக வாயால் ஊதினார். அந்த நேரத்தில் சிறுவன் சிரித்தபடி, என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா என்று கேட்டான். அந்த ஒரு கேள்வியே ஔவையாரின் அகங்காரத்தை உடைத்தது. தன்னை விட உயர்ந்த ஞானம் கொண்டவர் இவர் என்பதை உணர்ந்த ஔவையார், நீ யார் என்று கேட்டார். உடனே அந்த சிறுவன் தனது தெய்வீக வடிவத்தை வெளிப்படுத்தினார். முருகப்பெருமான் அருள் தரிசனம் அளித்தார். இந்த நிகழ்வு வெறும் கதை அல்ல. மனிதனுக்கு கல்வி மட்டும் போதாது, பணிவும் மெய்ஞானமும் அவசியம் என்பதை கற்பிக்கும் ஆன்மீக பாடமாக இது கருதப்படுகிறது. இன்றும் இந்த திருவிளையாடல் நடந்ததாக நம்பப்படும் நாவல் மரம் பழமுதிர் சோலை மலைப்பகுதியில் பக்தர்களால் வணங்கப்படுகிறது. இந்த கோவிலின் மற்றொரு அதிசயம் என்னவென்றால், சாதாரணமாக நாவல் பழம் ஆடி அல்லது ஆவணி மாதங்களில் பழுக்கும். ஆனால் இங்குள்ள நாவல் மரத்தில் ஐப்பசி மாத கந்த சஷ்டி காலத்தில் பழம் பழுப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த கோவிலில் முதலில் வேல் மட்டும் வழிபாட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் ஒரே பீடத்தில் நின்ற திருக்கோலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். முருகனின் வலப்புறத்தில் வித்தக விநாயகர் அருள்பாலிக்கிறார். மேலும் மலை உச்சிக்குச் சென்றால் புனிதமான நூபுர கங்கை தீர்த்தம் உள்ளது. இந்த நீரில் நீராடி வழிபடுவது மிகவும் புண்ணியம் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். மலை அடிவாரத்தில் கள்ளழகர் திருக்கோவில் அமைந்துள்ளது. அதனால் ஒரே பயணத்தில் விஷ்ணுவையும் முருகனையும் தரிசிக்கும் அரிய வாய்ப்பு பக்தர்களுக்கு கிடைக்கிறது. இந்த திருத்தலத்தில் தமிழ் புத்தாண்டு, வைகாசி, விசாகம், ஆடி, கிருத்திகை, கந்தசஷ்டி, திருக்கார்த்திகை, பங்குனி, உத்திரம் போன்ற விழாக்கள் மிகுந்த சிறப்புடன் நடைபெறுகின்றன. குறிப்பாக கந்தசஷ்டி மதஷ்டி முடிந்தவுடன் முருகப்பெருமானின் திருக்கல்யாணமும் ஔவையாருடன் நடந்த சுட்ட பழம் சுடாத பழம் திருவிளையாடலும் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இந்த கோவிலில் திருமணத் தடை நீங்க, குழந்தை பேறு கிடைக்க,
கல்வியில் முன்னேற்றம் பெற, குடும்பத்தில் அமைதி நிலைக்க, தொழில் வளர்ச்சி பெற பக்தர்கள் மனமார பிரார்த்தனை செய்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறிய பின் பாலாபிஷேகம் செய்து புதிய வஸ்திரம் சாத்தி முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்துவது இங்குள்ள வழக்கமாக உள்ளது. நீங்களும் மதுரைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் இயற்கை அழகும் ஆன்மீக அருளும் ஒன்றாக இணைந்திருக்கும் இந்த பழமுதிர் சோலை முருகன் திருக்கோவிலை கண்டிப்பாக தரிசியுங்கள். முருகப்பெருமானின் அருள் உங்கள் வாழ்க்கையில் அறிவையும் அமைதியையும் வெற்றியையும் பொழியட்டும். ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பக்தர்களுக்கான முக்கிய தகவல். பழமுதிர் சோலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தினமும் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். மேலும் மதியம் 12 மணிக்கு அன்னதானம் நடைபெறுகிறது. முருகப்பெருமானின் அருளை பெற்று இந்த புனித அன்னதானத்தில் கலந்து கொள்வதும் ஒரு சிறப்பான ஆன்மீக அனுபவமாக கருதப்படுகிறது. தகவலாக இந்த ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழமுதிர் சோலை பற்றி பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் வரலாற்று தகவல்கள் இதோ. சில விஷயங்களுக்கு கல்வெட்டு ஆதாரங்கள் குறைவாக இருப்பதால் மரபு நம்பிக்கைகள் மற்றும் கோவில் வரலாறு வேறுபடலாம். மூலவர் சிலையின் உயரம் முருகப்பெருமான் சுமார் 3 அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார். வள்ளி அம்மன் சுமார் 2 மற்றும் அரை அடி உயரம். தெய்வானை அம்மன் சுமார் 2 மற்றும் அரை அடி உயரம். இவை பொதுவாக கூறப்படும் அளவுகள். அதிகாரப்பூர்வமாக கோவில் நிர்வாகம் வெளியிட்ட துல்லியமான அளவுகள் இல்லை. பழமுதிர் சோலையின் தனிச்சிறப்பு அறுபடை வீடுகளில் மூலஸ்தானத்தில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் அருள் பாலிக்கும் ஒரே திருத்தலம் இதுவாகும். முருகன் ஞான குருவாக அருள் பாலிக்கிறார். ஔவையாருக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட திருவிளையாடல் நடந்த தலமாக போற்றப்படுகிறது. அருகிலேயே நூபுர கங்கை என்ற புனித தீர்த்தம் உள்ளது. மலை அடிவாரத்தில் கள்ளழகர் பெருமாள் கோவில் இருப்பதால் ஒரே யாத்திரையில் விஷ்ணுவையும் முருகனையும் தரிசிக்க முடிகிறது. இந்த கோவிலை கட்டியது யார்? இதற்கு ஒரே ஒரு நபரின் பெயரை உறுதியாக சொல்ல முடியாது. இந்த தலம் சங்க காலம் முதல் வழிபாட்டில் இருந்ததாக இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. ஆரம்பத்தில் இங்கு வேல் மட்டும் வழிபாட்டில் இருந்ததாக மரபு கூறுகிறது. பின்னர் பாண்டிய மன்னர்கள் இந்த தலத்தை வளர்த்தனர். அதன் பிறகு நாயக்க மன்னர்கள், குறிப்பாக மதுரை நாயக்கர் ஆட்சி காலத்தில் கோவில் விரிவாக்கம், மண்டபங்கள் மற்றும் திருப்பணிகள் நடைபெற்றன. இன்றைய கோவில் பல காலகட்டங்களில் நடைபெற்ற திருப்பணிகளின் விளைவாக உருவானது. பழமுதிர் சோலை முருகன் பக்தர்களுக்கு வெறும் வரங்களை மட்டுமல்ல, அகங்காரத்தை அகற்றி ஞானத்தை அளிக்கும் குருநாதராக அருள் பாலிக்கிறார். அதனால்தான் ஔவையாருக்கே வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடத்தை இந்த தலத்தில் கற்பித்தார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர்.